சேதி சிகாயின சுமஸ்ருதாரி சதாசக உச்சலாபி சர்வபட்சி பவிஷ்யக்கி ஆலோமம முசலைனை ஸ்மஸ்காரா அப்படின்னு என்ன தெரியுமா? லிங்க சேதி சிகாயன, உலகத்திலேயே ஒரு மாபெரும் லிங்கம் இருக்கும். அந்த லிங்கம் இருக்கும் இடம் காவா. காவானா இப்ப இருக்கக்கூடிய மெக்கா. அந்த இடத்தை மையமாக வைத்து ஒருவன் பிறப்பான். யார் அவரு? நபிகள் நாயகத்துக்கு அடையாளம் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்து மதத்துல நம்மளுடைய புத்தகத்துல அடையாளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து சும்மஸ்ருதாரி சதாசக, இந்த மாதிரி ஒருத்தர் அந்த மெக்கால பிறப்பாரு. அவருக்கு குடுமி இருக்காது, அவர் ஐயரா இருக்க மாட்டார், மாறாக அவருக்கு தாடி இருக்கும். பவிஷ்யக்கி ஆலோமம அப்படின்னா என்ன? ஐந்தெழுத்து மந்திரமான ந ம சி வ ய என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை உலகமெங்கிலும் கொண்டு போய் அவர் சேர்ப்பார். யாரு? நபிகள் நாயகம். இப்ப நீங்க கேட்கலாம், நபிகள் நாயகம் எங்கேயா அஞ்செழுத்து மந்திரத்தை கொண்டு போய் சேர்த்தார்? இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை தொடர்ந்து ஓதினாலும், ஓம்காரத்தை தொடர்ந்து ஓதினாலும் என்ன நடக்கும்? உனது உடலில் ஒளி உற்பத்தியாகும். இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க? இறைவன் என்ன ரூபத்தில் இருக்காருன்றாங்க? ஒளி ரூபத்தில் எங்கும் வியாபித்திருக்கிறார். அந்த பிறைக்கு காரணம் தான், ஒளிக்கு காரணம் தான், ஃப்ளேமுக்கு காரணம் தான். முசலைனை ஸ்மஸ்காரா, அவர் முஸ்லீம் என்று அழைக்கப்படுவார். நீங்க தான் இஸ்லாம் வேற, இந்து மதம் வேற, கிறிஸ்டியானிட்டி வேற, புத்திசம் வேற, டாவோயிசம் வேற பிரிச்சு பாக்குறீங்க. நம்மை இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் முன்னாடியே அதர்வன வேதத்தில் எழுதிட்டு போயிட்டாங்க. யாரை பத்தி? நபிகள் நாயகத்தை பற்றி எழுதி வைத்து விட்டு சென்று இருக்கிறார்கள். இந்து மதமே முஸ்லீமை எதிர்த்து. உங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு சண்டை?